கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷ பகுதி 18ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது நமக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு சில காரியங்களிலே அநியாயம் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே உங்களிடம் பொருட்களோ காசோ வாங்கிவிட்டு தராமல் அவர்கள் ஏமாற்றி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஏதோ ஒரு அநியாயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது நமக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக ஜெபித்து விட்டு அந்த காரியத்திற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் அதை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் எழும்பலாம். நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் பல தீய மனிதர்களை கொண்டு வருவான். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க, நம்முடைய சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க, குடும்ப சமாதானத்தை கெடுக்க பல சத்துருக்களை எழுப்புவான். தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்ற நபர்களால் நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், அல்லது பல காரியங்களிலே நமக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாய் பில்லி சூனிய மாந்திரிக வைத்து நம்முடைய குடும்பங்களை அழித்திருக்கலாம், நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து இரவும் பகலும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லும் போது தேவன் அதை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நமக்கு நியாயம் செய்வார். அதுவரை நாம் காத்திருந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிப்போம். நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் பல ஆயுதங்களை உண்டாக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சத்ரு எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். என்னென்ன காரியங்களிலே நியாயம் கிடைக்க வேண்டுமோ கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இந்த உலகத்திலே அநீதியான காரியங்கள் தான் நடக்கும். இந்த உலகத்திலே போய் நாம் நீதி கேட்டோம் என்றால் நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவனிடத்தில் நாம் கேட்கும் போது தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபித்து கர்த்தருடைய கரங்களில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலக்கோ, வீண் செலக்கோ, மருத்துவ செலக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் காரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எந்த சத்ருவின் கிரியைகளும் எங்களை தொடாதபடிக்கு வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கல்வி எங்களை சுத்திகரிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜீவனோடு வாழ்வதும் உடைய கிருபை. உடைய கிருபையினாலே நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம். அந்த அன்பை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அநீதியான காரியங்களை எல்லாம் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் அப்பா. என் தேவன் ஏற்ற வேளையில் எங்களுக்கு நியாயம் செய்வீராக. சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க, இரவும் பகலும் உம்மை தேட அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்க, பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.